காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 91ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது பாடுகிறார். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் காக்கும்படிக்கு தமது தூதர்களுக்கு கட்டளையிடுகிறவர். எந்த விதமான வாதையும் நம்மை அணுகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து வழிநடத்துகிற தேவன். நீங்கள் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. ஆபத்தில் அவரே உங்களோடு இருந்து உங்களை தப்பிவித்து பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இக்கட்டான சூழ்நிலையில் காணப்படுகிறதான பொழுது, பலவிதமான நெருக்கத்தில் காணப்படுகிறதான பொழுது அவன் நம்மை விடுவிக்கிற தேவன். வசனம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது பாடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே அசீரிய ராஜாவாகிய சனகரேப் யூதேயாவிற்கு விரோதமாக கடந்து வந்து அதை முற்றுகை போடுகிறான். அவனுடைய இராணுவ தலைவர்கள் எசேக்கியாவை யூத ஜனங்களில் நிந்தித்தது மாத்திரமல்லாமல் அவர்களை கலங்கடித்தார்கள். மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் தூஷிக்கிறார்கள். இதை கேள்விப்பட்டுதான எசேக்கியா தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு எட்டெடுத்துக் கொண்டு தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவர் அபயமிடுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு நேராய் கடந்து வந்தது. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் அந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இவர் ஆதரவாயிருப்பேன் என்று சொல்லி அன்று ராத்திரியில் அவர் சங்கார தூதத்தை அனுப்பினார். அவர் கடந்த அசீரியருடைய ராஜாவின் பார்த்துள்ள சகல பராக்கிரமசாலிகளின் தலைவர்களும் அதம் பண்ணி போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாரும் விட்டு விழுந்தார்கள். அன்றைய தினம் மாத்திரம் 85,000 பேர் விழுந்தார்கள் என்று 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறதன் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தர் தம் ஜனத்திற்காக வைராக்கியம் கொண்டவராயிருக்கிறார். உன்னை தொடுகிறவன் உன் கண்மணியை தொடுகிறார் என்பது கர்த்தருடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. ஒருவனும் நம்மை தொட முடியாது. உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவரே தீங்கு நாட்களை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து உன்னை தமது கூடாரம் மறைவிலே ஒளித்து வைத்து உன்னை கண்மணியை போல பாதுகாக்கிற தேவன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுகிறவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த விதமான பயமும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகாதவர்களாய் கலங்காதவர்களாக காணப்படுங்கள். அவர் உங்கள் வழிகளை அறிந்திருக்கிறார். இரவில் நிலவாகிலும் பகலில் வெயிலாகிலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அவர் எல்லா இக்கட்டான சூழ்நிலையும் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி வாழ்க்கையை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் உங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். கடந்த நாட்களில் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பது அமெரிக்க தேசத்திலே நடந்த தீ விபத்திலே கர்த்தரை அறிந்து கொண்டுதான் ஒரு குடும்பம், அவர்கள் வீடு மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. காரணம், கர்த்தரை அறிந்து கொண்டவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கிறது என்பதை நாட்களில் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாட்களும் அவரை மாத்திரம் அண்டு கொள்ளுங்கள், அவரை சார்ந்திருங்கள். அவருக்கென்று வாழ்கிறதான பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். செபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் மட்டும் எங்களை பாதுகாத்தீர், இன்னட்டும் நீர் எங்களை வழிநடத்தினீர். பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலையிலும் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்து இம்மட்டு பாதுகாத்தபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே.
கர்த்தாவே, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவது போல எங்களுடைய வழியிலெல்லாம் நீர் எங்களை காத்து வழி நடத்தினீர். நம்முடைய தூதிகளை அனுப்பி ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் எங்களை ஏந்தி வந்து சுமந்து வந்து தாங்கி நீர் தப்பி வைத்து உனக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டுல கர்த்தாவே, நாங்கள் கடந்து வந்திருக்கிற இந்த ஆண்டு முழுவதும் தகப்பன் ஒவ்வொருவரும் கர்த்தர் பாதுகாப்பீராக, நீர் வழி நடத்துவீராக. இந்த ரத்த கோட்டைக்குள்ளால் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.